எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து 997th வீடியோ. வாவ், இன்னும் 2 வீடியோ வந்து நம்ம 1000th வீடியோ அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஸ்பெஷல் வீடியோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பைனாப்பிள் கேசரி. கேசரி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, பட் பைனாப்பிள் கேசரி கிடையாது. பைனாப்பிள் கேசரி வந்து கல்யாண வீட்டிலலாம் சில நேரம் போடுவாங்க. கல்யாண வீட்டில் வந்து ஒன்றா கேசரி போடுவாங்க, இல்லை பைனாப்பிள் கேசரி போடுவாங்க, இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கேசரி போடுவாங்க. ஸோ நான் அதனால் சரி ஸ்பெஷல் எபிசோட்ஸ், அதனால் ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து யாருக்குனாலுமே ரொம்ப ஃபேவரட் வந்து கேசரி. அதாவது அம்மா, அப்பா, என் தம்பி, நான், எங்கள் வீட்டுக்காரர், கார்த்தியாதி வரைக்கும், மதனா, என் பொண்ணு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, யூனிவர்சலி எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து கேசரி. அதனால் அதான் கேசரி முதல்ல பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ முதல்ல எப்படி பண்ணுறதுங்கிறது முதல்ல பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு திக் பேனில் வந்து நான் நெய் போட்டுக்கிறேன். நான் இந்த கேசரிக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் அளந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே நான் செஞ்சிட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன். நெய் வந்து இவ்வளவு தானா அப்படின்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம போடணும். ஸோ முதல்ல இவ்வளோ நெய் போட்டு வேணுங்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பும் ரைசன்ஸும் இது ரெண்டையும் போட்டு இப்போ நல்லா இதை கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். நான் தண்ணி கூட அளந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா இப்போ கேஷ்நட்ஸ் நல்ல ப்ரௌன், நல்ல கோல்டன் கலரில், ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து இந்த கப்புக்கு நான் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்ல திக் பாட்டம் பேன் எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணுறது வந்து நீங்கள் லைட் வெயிட் பேனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவை சீக்கிரம் கருகிரும். அப்படி ஆகக்கூடாது. இப்படி இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நான் இங்கே பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ, இது வந்து இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே குங்குமப்பூ இருக்கிற மாதிரி தான் நமக்கு கேசரி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது நல்லா அந்த ரவனுடைய ஸ்மெல், நல்லா ஃப்ளேவர்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா வறுபட்டுருச்சு ரவை. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே போட்டுக்கிறேன். அதே மாதிரி சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், அதையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இது ரவை நல்லா குக் ஆகட்டும். நான் இதில் வந்து கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். இது பைனாப்பிள் போட்டு நம்ம கேசரி பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் இந்த எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இது ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கப் நான் மெஷர் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து 1 கப் ரவை எடுத்திருந்தோம், அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்திருந்தோம். இப்போ இதில் வந்து சுகர் வந்து இதில் 3/4 கப்பு. சரியா? இதையும் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னும் இதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி பெரட்டி பார்த்தோம்னா தெரியும் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் இதை திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். அப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ இதை நான் செஞ்சு முடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்கூப் பண்ணுறதுக்கு அழகாக வரும். ஸோ இப்போது இதை சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இப்படி பவுலில் சர்வ் பண்ணிங்கனாலும் சரிதான், இல்லைன்னா இந்த மாதிரி பவுலில் வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி கவுத்துவோம்ல, அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஸோ எஸ், ஸோ யம்மி யம்மி பைனாப்பிள் கேசரி ரெடி. என்னங்க பைனாப்பிள் கேசரி ரெசிபி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ எனக்கு வந்து அப்படியே இப்படி கையில் இப்படி வச்சுட்டு பேச வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷனாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் 2 வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ரவைக்கு வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த அப்படியே வாயில் வந்து அப்படியே கரையும் சொல்கிறத விட அந்த அப்படியே அந்த இப்படி 1-2 தெரியும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அந்த பைனாப்பிள் சங்க்ஸ் வந்து வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்குது. பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து இப்படி நீங்கள் வதக்கும் போதே அது வந்து லைட்டாக வெந்துடும். இது வந்து இப்படி ஃபுல்லாக குக் ஆகணுன்றது கிடையாது. பைனாப்பிள் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றது. ஸோ அது வந்து லைட்டாக அப்படி க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி, சுகர் வந்து 3/4 கப்பு. நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம். பட் பைனாப்பிள் இருக்குது, பைனாப்பிள் ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கேசரி பண்ணும்போது ஏலக்காய் போட வேண்டியதில்லை. ஏன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் நமக்கு வந்து தூக்கலாக தெரியணும். அதனால் இது பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது என்ன ரவை அப்படின்னு இது பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம உப்புமாக்கெலாம் பண்ணுற அதே ரவை தான். அந்த குட்டியை இந்த என்ன சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க, அது வாங்காதீங்க. இது ரெகுலர் உப்புமா ரவை ஆர் கேசரி ரவை இதுதான். ஸோ எஸ், 997th எபிசோடுக்கு வந்து கேசரி பண்ணியாச்சு, பைனாப்பிள் கேசரி பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோட்ஸு டில் the 1000th எபிசோட். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்கு, அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ until then, bye.